நேத்திக்கு கரைஞ்ச டால் சனாவையும் நான் புரோட்டீன் நினைச்சு சாப்பிட்ட கதையை பார்க்கலன்னா பாத்துட்டு வாங்க. காலம்பரம் சொன்னே வயிறு கத்த ஆரம்பிச்சதுனால ஒரு பிரெட் பனானாவையும் சாப்பிட்டுட்டு படுத்துட்டேன். நேத்திக்கு நைட் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? கரைஞ்சு போன சன்னாவி டாலையும் சாப்பிட்டது எவ்வளவு பெரிய தப்புனா நைட் உடம்பு பயங்கரமா முடியாம போக ஆரம்பிச்சது. நேத்திக்கு நைட் ஃபீவர், வாமிட் சென்சேஷன், உடம்பு வலி, வயிறு வலின்னு எல்லா நண்பங்களையும் பார்த்துட்டு நான் தூங்குறப்ப மணி 3. ஆனா அப்ப கூட இன்னொரு பக்கம் என்னோட வைஃப் தூங்காம தத்தளிச்சுட்டு இருந்தாங்க. அது என்னன்றத போக போக நான் சொல்றேன். ஆனாலும் காலம்பரம் 10 மணில இருந்து என்னோட வைஃப் மீட்டிங்ல இருக்காங்க. நான் எந்திரிக்கிறதுக்கு 12 மணி ஆயிருச்சு. இன்னைக்கு புரோட்டீன் சொல்லிட்டு சன்னா, டால், சோயா சங்க்ஸ், ஓட்ஸ்னு எதுவுமே என்னால பண்ண முடியல. இதெல்லாம் வெறுமனே வேக வச்சு உப்பு கூட போடாம சாப்பிடுறது மட்டும் இல்லாம நேத்திக்கு கரிஞ்சி சாப்பிட்டதுனால மென்டலி அஃபெக்ட் ஆகி இதெல்லாம் பார்த்தாலே வாமிட் ஆகிற லெவலுக்கு சைக்காலஜிக்கலி அஃபெக்ட் ஆயிட்டேன். அதை நான் மட்டும் சொல்லல, இன்னைக்கு மீட் பண்ண டாக்டர் வரதான் சொன்னாரு. அதை நீங்க போக போக பாப்பீங்க. இன்னைக்கு கிச்சன் வேலை இல்லாதனால நைட் ஒர்க் ஃப்ரம் ஆபீஸ் முடிஞ்சு ஊருக்கு கிளம்புறதுனால துணியை மட்டும் துவச்சு காய போட்டு ஆபீஸ்க்கு போனா ஹெல்மெட்டை மறந்துட்டேன். ஒய்ஃபை விட்டுட்டு வீட்டுக்கு திருப்பி வந்து ஹெல்மெட் எடுத்துட்டு வலியோட தவிச்சுக்கிட்டு ஆபீஸ்க்கு கிளம்பிட்டேன். நேத்திக்கு தான் லீவ் போட்டதுனால இன்னைக்கு லீவும் போட முடியாது. சோ இன்னையோட வலியோட நம்மளோட பஞ்சாயத்து பயங்கரமா தான் இருக்க போகுது. சாப்பாட பார்த்தாலே வாமிட் சென்சேஷனா இருந்துச்சு. காலம்பரை சாப்பிடாம மத்தியானம் சாப்பிடாம ஓட்ட முடியாதுன்றதுனால இன்னொரு பக்கம் நாக்கு கசக்கிறதுனால இனிப்பா ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிட்டேன். இன்னைக்கு நைட் ஒர்க் ஃப்ரம் ஆபீஸ் முடிஞ்சு ஊருக்கு வேற கிளம்ப போறேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சரி, நம்ம தான் ஒரு பக்கம் கதற வேலை பார்த்துட்டு இருக்கோம்னு நினைச்சா இப்போ நம்ம வைஃபோட பஞ்சாயத்துக்கு வருவோம். 2 நாளைக்கு முன்னாடி வெயிலோட தாக்கத்தினால ஆபீஸ்ல ஃபுல் ஏசில ஃபுல் ஃபேன்ல வச்சேன். அதுக்கப்புறம் நான் ஜிம்முக்கு போயிட்டு ஆனா என்னோட வைஃப் மாட்டிக்கிட்டாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சது பயங்கரமான கோல்டு, இருமலும். அவங்க பயங்கரமா இரும்பறதுனால அவங்க பிரெக்னென்ட்டா இருக்கிறதுனால அவங்களோட அடிவயிறு வேற வலிக்க ஆரம்பிக்குது. இன்னைக்கு நைட் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டல்ல வேற காட்டணும். இது பத்தாதுன்னு என்னோட பொண்டாட்டிக்கு அவங்களோட பிரதிக்கு வேலை வேற பயங்கரமா போயிட்டு இருக்கு. எப்பவுமே நான் தான் எப்படா பிரேக் இல்ல வீக்கெண்ட் எப்படா வரணும் உட்கார்ந்திருப்பேன். ஃபர்ஸ்ட் டைம் இப்ப என்னோட வைஃப் அதை சொல்லிட்டாங்க. நான் என்னோட வைஃப் கொஞ்சமா இப்படி பிரேக் எடுத்துட்டு அங்க 2 பேருமே உடம்பு சரியில்லாதனால பயங்கரமா டவுன் ஆக ஆரம்பிச்சிட்டோம். வேணான்னு பார்த்து ஆபீஸோட ஹாஸ்பிட்டலுக்கு டைரக்டா கிளம்பிட்டோம். என்னோட வைஃப் பிரெக்னென்ட்டா இருக்கிறதுனால அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும் கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ண சொல்லிட்டாங்க. எனக்கு 2 டேப்லெட் கொடுத்துட்டு வாமிட் சென்சேஷனுக்கு சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆயிருக்கீங்க, 1 or 2 டேஸ்ல சரியாயிடும்னு சொல்லிட்டாங்க. நேத்துக்கு இந்த கிரவுண்ட்ல ஓடுனதுக்கு அப்புறம் இருந்து தான் என்னோட வலி ஆரம்பிச்சது. அதனால அதே இடத்துல உட்கார்ந்து முடிச்சிடலாம்னு என்ன நானே சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தேன். நைட் ஆபீஸ்ல டின்னரோட சேர்த்து ஒரு டீயை போட்டுட்டு வலியோட இருக்கிறதுனால டிக்கட பைக் டாடா பைன்னு சொல்ல முடியல. பையா நீங்க வீடியோ பாப்பீங்கன்னு தெரியும், ஆனா உங்களை சுகரதா கம்மியா போட சொன்னானு நீங்க டீ தூளே கம்மியா போட்டுட்டீங்க. வீட்டுக்கு வர வழியிலே நான் ஒரு பக்கம் நண்பங்கள நல்லா விசாரிக்க, இன்னொரு பக்கம் என்னோட வைஃப் நல்லா விசாரிச்சாலும் இவங்க சண்டை போறத நிறுத்தல. என்னோட பிரெக்னென்ட் லேடி வலி ஒரு பக்கம் இருந்தாலும் அழுத்திக்கிட்டே எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டாங்க. என்னோட வைஃபால இனிமேல் டெலிவரி முடியற வரைக்கும் ஆபீஸ்க்கு வர முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் இனிமேல். இத்தனை நாள் நாங்க வாழ்ந்த அமீர் பாயோட வீட்டுக்கும் ஆபீஸுக்கும் டாடா பை பை சொல்ல வேண்டிய நேரம் இப்ப என்னோட வைஃபுக்கு வந்துச்சு. என்னோட வைஃபுக்கு இனிமே உட முடியாதனால அவங்களால வாய்ஸ் கொடுக்க முடியல, அதனால நானே சொல்லிட்டேன். எனக்கு உட முடியலன்னு சொல்றதா இல்ல என்னோட வைஃபுக்கு ரொம்ப உட முடியலன்னு சொல்றதான்னு தெரியல. ரிஸ்க் எடுக்காம ஊபரை போட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். நேத்து வீடியோ பார்த்திருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம நண்பனை போட்டு அடி அடி நடிக்கிறதுனால அவனுக்கு ஒரு கை போயிருச்சு. ஆனாலும் 2 கையும் கொத்து நம்மள கைவிடாம இருக்கான். போன தடவை நாங்க இங்க வந்தப்ப நடந்த சம்பவமே வேற. பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்க. இந்த தடவை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்தாச்சு. இந்த தடவை புதுவிதமா எங்க 2 பேருக்குமே சைடுல வேற கிடைச்சிருக்கு. என்னோட வைஃபுக்கு நாங்க ஏதோ ட்ரிப் போற மாதிரி ஒரே ஜாலி. பாத்தீங்களா இல்லையா, என் வைஃபுக்கு என் கூட சண்டை போடலன்னா தூக்கமே வராது. கொஞ்சம் வலி குறைஞ்சதும் அக்கா குசி ஆயிட்டாங்க போல. அவங்கள மயக்கோசி போட்டு தூங்க வச்சு நானும் தூங்க போறேன். நம்மளோட ஒரு நாளுக்காக இஷ்டப்பட்டதை கஷ்டப்பட்டு செய்ய நாளைக்கு பாப்போம்.